ஸோ பல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. இவ்வளோ இருந்தும் இவ்வளோ பெரிய தேர்தலில் 39.2 லட்சம் வாக்காளர் இருக்கும் பொழுது பிரச்சனையே இருக்காதுங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. எங்கேயாவது சில பேருக்கு அவர்கள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷிஃப்ட் இருந்தால் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அப்படி ஏதாவது அதிகாரி லெவலில் அதிலோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதை தனியாக தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். தவறுகள் லாஸ்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த பதட்டமான வாக்குச்சாவடி தான் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகரிச்சிருக்கா, என்ன காரணம்? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா ட்ரெடிஷ்னல் பதட்டமான கடந்த 2 தேர்தலில் 2017 ஆண்டு பை எலெக்ஷனுக்கு பிறகு 19-21 நமக்கு இஷ்யூஸ்ல ஒண்ணுமே வரல. எக்ஸப்ட் வேளாச்சேரியில ஒருத்தர் வந்து தன்னோட தனி வாகனத்தில் 2 பேர் தன்னை யூஸ் இல்லாத ஒரு இதை பண்ணதுனால ஒரு ரீபால் வந்தது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் எப்பவுமே சில வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லி அதனால இங்க பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் ஏற்கனவே யாரையாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு போடக்கூடியது என்ற தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த மாதிரி இருக்கும்போது சற்று ஏறி இருக்கே தவிர்த்து அதுல எந்த ஒரு பெக்யூலியர் வித்தியாசமும் உண்மையான அதே மாதிரி அப்சர்வர்ஸ் ஃபீல்டுல சுத்தி போறாங்க. ரொம்ப நெருக்கமான இடம் இருக்கு. அங்க 15,000 பேர் 15 வாக்குச்சாவடிகள் இருக்குன்னா அங்க கூடுதல் பார்க்க கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம காவல்துறையோட டீமும் செக்டார் டீமும் எல்லாத்தையும் போய் ஃபீல்டில் போய் பார்க்குறாங்க. அவங்க தன்னோட ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் பண்ணுறது. இதில் எந்த ஒரு வித்தியாசமான ஒரு இதுவும் கிடையாது. தமிழகத்தை கடந்த 2 தேர்தலில் எந்த ஒரு சலசலப்பு வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்குமே தவிர்த்து அடிதடி மாறி எந்த ஒரு சம்பவம் கடந்த 2 தேர்தல் நடக்கல. இந்த தேர்தலையும் சும்மா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. வாக்குப்பதிவு மையத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ள அரசியல் கட்சிகள்லாம் அந்த வாக்கு கேன்வாஸ்ல இது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விதிமீறும் போது என்ன வகையான நடவடிக்கை? டெஃபினட்டாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல எல்லாமே ஏற்கனவே நேற்றைய தினம் தேர்தல் மதிப்புக்குரிய சத்யபிரதா சாஹூ சார் சீஃப் எலக்டரல் ஆபீசர் கடைசி நேற்று 6 மணியோட முடிந்த பிறகு என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக கொடுத்திருக்காரு. யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கு. அதன் மீறி நான் வந்து ஃபர்தர் கன்ஃபியூசிங்கா சொல்லல. நாங்க டெஃபினட்டா அதற்கு கண்காணிப்பு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க அதற்கு மேல தேவையான அந்த கேசஸ் அது குறிப்பிட்ட இனங்களுக்கு குறிப்பிட்ட பிரிவுகள் இருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது முழுமையான 3 குவீன் மேரிஸ் காலேஜ், லயோலா கல்லூரி, அதுக்கப்புறம் நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி அனைத்துலயும் நமக்கு கவுண்டிங் ஜூன் 4 ஆனாலும் நாளை தினம் இரவு முழுக்க சம்டைம்ஸ் 6 மணி அடுத்த நாள் காலை வரைக்கும் அது செல்லும் அந்த பணி. அதற்கு தேவையான ஸ்ட்ராங் ரூமும் அப்சர்வர்ஸ் கண்காணிப்புல காவல்துறை மதிப்புக்குரிய சந்தீப் ராய் ராட்டோர் ஐஏஎஸ் கமிஷனர், டிஜிபி கிரேட்டர் சென்னை போலீஸ் நேரடியா நானும் இங்க ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் முன்னிலையில் வரைபடத்துக்கெல்லாம் ஒப்புதல் வாங்கி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடும் அதோட ஸ்ட்ராங் ரூமு அதுக்கு அடுத்த ஸ்டோர் ரூமு பயனே இல்லாத திருப்பி சிந்தாத்திரிப்பட்டு கொண்டு வருவது அனைத்து வழிகளும் பிடிச்ச பணிகள் முடிஞ்சு தயார் நிலையில் உள்ளது. அதுக்கு தேவையான பேரிகேடும் இன்னைக்கே நீங்க போனா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முழு பாதுகாப்பு வீடியோ கண்காணிப்பு மட்டும் இல்லாம முழு நேரம் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் கண்காணிப்புல இருக்கும். பாதுகாப்பு பணி இரவு பகல் இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல இவங்க போட்ட ஸ்டோர் ரூம்ல காவல் ஏந்திய பல ஆண் பெண் காவலர்கள் இரவு பகல் பாராமல் 3 மணி நேரத்தில் ரொட்டேஷன்ல இருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் அதற்கு தெளிவான விதிமுறைகள் கொடுத்திருக்கு. அதை முழுமையாக பின்பற்றி அது எங்களோட கடமைங்க. அதை வந்து நம்ம சவால்னு சொல்றதோட எங்களோட கடமைன்னு சொல்லி எல்லாருமே இங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்குமே நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இரவு பகல் பாராமல் தன்னோட கடமை செய்யறாரு. இதை முழு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான முழு ஏற்பாடும் காவல்துறையோட இணைந்து நாங்க பண்ணிருக்கோம். அது அந்த சட்ட விதிகள்ல அவங்க வந்து அதே மாதிரி ஒரு வீடியோ கேமராவும் வச்சிருக்கோம் அவுட் சைட் பாக்குறதுக்கு. அதே மாதிரி சீல் பண்றது திறக்கிறது அவர்கள் முன்னிலையில தான் பண்ணக்கூடிய வசதி இருக்கும். மற்றது தேர்தல் ஆணையம் எல்லா நுணுக்களும் நம்ம மெமரியில சொல்லிட முடியாதுங்க. தேர்தல் ஆணையம் கவுண்டிங் சென்டருக்கு என்னென்ன விதிமுறை போட்டிருக்கோம் தேர்தல்ல மட்டுங்க நம்ம வந்து முக்காவாசி செஞ்சுட்டோம் அப்படின்னு இல்ல. 100 out of 100 தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் பின்பற்றதுக்கான ஆணைகள் இங்க சொல்லிருக்கோம். தேங்க்யூ.
இல்ல அதற்கு வந்து ஒண்ணு வந்து என்னன்னாக்க எல்லா லொகேஷன்ஸ்லயும் உள்ள போறதுக்கான உரிமை இருக்குங்க. பட் யாரு ஓட்டு போடுறாங்க, என்ன ஓட்டு போடுறாங்கிறது காட்டக்கூடாதுன்னு இல்ல அதை நாங்க இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தோட கன்சல்ட் பண்ணி நம்ம உள்ள வந்து அந்த விழிப்புணர்வு வாக்கு நடக்கிற விஷயம், அதே மாதிரி அந்த மாதிரி வெளியில வரும்போது நம்ம ஜென்ரலி என்ன பண்ணோம்னா we should not அந்த ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதற்கு தேவையான அறிவுரைகள் எல்லாருக்கும் வழங்கப்படும். அது டெஃபினட்டாங்க அதுக்கு என்ன தேவையோ நாங்க த்ரூ பிஆர் மூலமா நம்ம செந்தில்குமார் இருக்காரு, நம்ம கார்த்திகேயன் எல்லாம் இருக்காங்க, அனைத்து 16 ஏஆர்ஓஸ்க்கும் ஆர்டிசிஸ் மூலமா கைடன்ஸ் கொடுக்கப்படும். உங்களுக்கும் தேவையான வெளிப்படையான கவரேஜுக்கு என்ன ஏற்பாடு செய்யும் போத் கவுண்டிங் சென்டர் பண்ணணும். தேங்க்யூ.